கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் சிறிய வீட்டில் கண்ணன் என்ற சிறுவன் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். கண்ணனுக்கு பொங்கல் பண்டிகை என்றால் மிகவும் பிடிக்கும். காரணம், அந்த நாளில் வீடு முழுவதும் சிரிப்பு, மனம், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பொங்கல் வருவதற்கு முன் நாள் மாலை கண்ணன் தன் அம்மாவுடன் வீட்டு முன்புறத்தை சுத்தம் செய்தான். மண் துடைத்து கோலம் போட உதவி செய்தான். பொங்கல் என்பது சுத்தமும் புதுமையும் தொடங்கும் நாள் என்று அம்மா கூறினாள். கண்ணன் அதை மனதில் பதித்துக் கொண்டான். அடுத்த நாள் காலையில் சூரியன் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அனைவரும் புதிய ஆடைகள் அணிந்தனர். அம்மா புது பானையில் பால் ஊற்றி அடுப்பில் வைத்தாள். பால் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் கத்தினார்கள். கண்ணனின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. பொங்கல் சமைந்ததும் அம்மா முதலில் சூரியனுக்கும் பசுமாடுக்கும் படைத்தாள். பின்னர் அண்டை வீட்டாரையும் அழைத்து பொங்கல் பகிர்ந்தாள். கண்ணன் தன் வயதுள்ள நண்பர்களிடம் பொங்கல் கொண்டு சென்று கொடுத்தான். சில நண்பர்களுக்கு நல்ல உடை இல்லை என்பதை கவனித்தான். அம்மா, நாமும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டான். அம்மா சிரித்துக்கொண்டு, இதுதான் பொங்கலின் உண்மையான அர்த்தம் என்றாள். கண்ணன் தன் பொம்மைகளையும் இனிப்புகளையும் நண்பர்களுடன் பகிர்ந்தான். அன்று மாலை அனைவரும் சேர்ந்து விளையாடினர். கண்ணன் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். பொங்கல் அன்று கண்ணன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். பொங்கல் என்பது சாப்பிடும் பண்டிகை மட்டும் அல்ல. பகிர்ந்து கொள்வதும் நன்றியுடன் வாழ்வதும் தான் உண்மையான பொங்கல் பண்டிகை.